நேரத்தை ஒதுக்கி நம்முடைய கௌரவிப்பை துஆவின் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வருகை கொடுத்திருக்கிற எல்லா உலமாக்களும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வருகையால் நம்முடைய மொஹல்லா சிறப்புப்படுத்தப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்ட மாவட்ட மண்டல ஜமாஅத் உலமா சபையினுடைய புதிய நிர்வாகிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அந்த நிர்வாகிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சிறிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசலை அல்லாஹுடைய அருளால் தானாக முன்னின்று வயோதிக காலத்திலும் தானாக முன்னின்று அந்த நன்மை நமக்கு வந்து சேர வேண்டும் என்ற தூரநோக்கு சிந்தனையோடு முழுக்க தன்னுடைய செல்வத்தாலே இந்த பள்ளியை கட்டி அமைத்து கொடுத்த அல்ஹாஜ் கே ஜாஃபர் அலி ஹாஜியார் அவர்கள் மர்ஹூம் அவர்களுடைய மன்னரை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி தருவானாக. அவர்களுடைய மருமகனாக உள்ள நம்முடைய பள்ளிவாசலுடைய தகுதிமிக்க செயலாளர் டாக்டர் அப்துல் காதர் என்கிற அப்துல்லா சாஹிப் அவர்கள் இப்பொழுது கோவையிலிருந்து சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிற மௌலானா மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ் நகைச்சுவை தெண்டல், இடிமுழக்க பேச்சாளர் மௌலானா மௌலவி அப்துல் மாலிக் சிராஜி ஹஜரத் அவர்களுக்கு சால்வையை போத்தி கண்ணியப்படுத்துவார். அடுத்தபடியாக நம்முடைய மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி ஏஎம் ஹபீபுல்லா தாவூதி ஹஜரத் குப்லா அவர்களுக்கு செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக மண்டல ஜமாஅத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி அப்துல் சலாம் ஹஜரத் அவர்களுக்கு செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய சிறப்புமிக்க செயலாளர் ஆற்றல் மிகு செயலாளர் மௌலானா மௌலவி ஃபைசுர் ரஹ்மான் பாக்கவி ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாடை. அடுத்தபடியாக மண்டல ஜமாஅத் உலமா சபையினுடைய செயல் சிங்கம் செயல் வீரர் செயலாளர் மௌலானா மௌலவி ஹாபில் முகமது ஹபீல் தாவூதி ஹஜரத் அவர்களுக்கு செயலாளர் அவர்கள் கௌரவப்படுத்துவார். அடுத்தபடியாக மண்டல ஜமாஅத் உலமா சபையினுடைய பொருளாளர் இன்ஷா அல்லாஹ் பொருள் ரொம்ப குறைவா இருக்கும்போது வந்திருக்கிறாரு. நிறைவா தான் வச்சு நான் இந்த பொறுப்பு விட்டு போவேன் வாக்குறுதி எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட என்னுடைய அன்பு தம்பி ஷேக் முகமது தாவூதி ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாடை. அடுத்தபடியாக என்னுடைய மதீனா பிலால் பள்ளியினுடைய தகுதிமிக்க பொருளாளர் என்னுடைய அன்பு நண்பர் நெஞ்சம் நிறைந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் மௌத்து வரைக்கும் நாங்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களோடு நட்பை தொடரக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் எம்.கே. மாபுபாசா சாஹிப் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற மௌலானா ஹஜரத் அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து கௌரவப்படுத்துவார். அடுத்தது மாவட்ட தலைவர் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அடுத்தது மண்டலத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு. அடுத்து மண்டலத்தினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் ஹஜரத் அவர்கள். அடுத்தது மண்டலத்தினுடைய செயலாளர். அடுத்து மண்டலத்தினுடைய பொருளாளர். அடுத்தபடியாக என்னுடைய பிபிஎம் தோழர்கள் சங்கத்தினுடைய சிறப்புமிக்க செயலாளர் என்னுடைய நெஞ்சம் நிறைந்திருக்கிற அன்பு நண்பர், நம்முடைய நல்ல காரியங்களில் அவருக்கு நிகர் அவர்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மொஹல்லாவினுடைய
முன்னேற்ற பாதையில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணிக்கிற என்னுடைய நெஞ்சம் நிறைந்திருக்கிற என்னுடைய துவாவுக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஷேக் காதர் என்று சொல்லக்கூடிய பாபு அவர்கள் இப்பொழுது சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு இன்னொரு நினைவு பரிசை கொடுத்து கண்ணியப்படுத்துவார். அடுத்தது மாவட்ட தலைவர் அவர்கள், அடுத்து மண்டலத்தினுடைய தலைவர்கள், அடுத்து மண்டலத்தினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர், மண்டலத்தினுடைய செயலாளர் ஹஜரத் அவர்கள், அடுத்தது மண்டலத்தினுடைய பொருளாளர் அன்பு தம்பி ஹஜரத் அவர்கள், கௌரவப்படுத்திய செயலாளர் பொருளாளர் அன்பு நண்பர் மூவருக்கும் அல்லாஹு தஆலா நோய் நொடி இல்லாத நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி தந்தருவானாக. கௌரவப்படுத்தப்பட்டவர்கள் அல்லாஹு தஆலா உலமாக்களை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை விடுத்த உலமாக்கள் எல்லோருக்கும் அவருடைய சேவையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது அவர்களுக்கு ஒரு சிறிய அங்கீகாரமாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என நண்போடு கேட்டுக்கொள்கிறேன்.